ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸோட அவதார் தி லாஸ்ட் எர்பெண்டர் சீரிஸில் சீசன் 2ல் வந்து என்னென்ன விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்து ஒரு ரிப்போர்ட்டில் வந்துருக்கு அப்படின்னு நம்ம முன்னொரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லைவ் ஆக்ஷனோட சீசன் 2ல் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் சீரிஸில் சீசன் 2ல் வந்து என்ன ஸ்டோரியை பார்த்தீங்களோ அதுக்கும் இந்த லைவ் ஆக்ஷன் சீசன் 2ல் வந்து காமிக்க போகிற ஸ்டோரிக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் 2ல் வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வந்து நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த மாதிரி அப்படின்னா, இந்த லைவ் ஆக்ஷன் சீசன் 2லேயே வந்துட்டு நமக்கு கம்பஷன் மேன் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் ஹாமா வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரிஜினல் சீரிஸில் வந்து சீசன் 2ஓட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீப்பாக வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சீசன் 2ஓட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரிஜினல் சீரிஸில் வந்து சீசன் 2ஓட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம ஆங் வந்து எர்த் பெண்டிங் கற்றுக்கிறதுக்காக நம்ம எர்த் பெண்டிங் மாஸ்டர் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம டாஃபை வந்து கண்டுபிடிச்சி, ஸோ நம்ம டாஃப் கிட்ட வந்துட்டு நம்ம எர்த் பெண்டிங் கற்றுக்கிட்டு அதே டைமில் வந்துட்டு அவரோட எர்த் பெண்டிங் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதே டைமில் வந்து நம்ம டீம் அவதாருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. என்ன அப்படின்னா, சோலார் எக்லிப்ஸ் அப்போ வந்துட்டு நம்ம ஃபயர் பெண்டர்ஸால் வந்து ஃபயர் பெண்டிங் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டீம் அவதார் வந்து அந்த டைமில் வந்து நம்ம ஒரு இன்வேஷன் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்வேஷனுக்கு வந்துட்டு எர்த் கிங்டமோட சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எர்த் கிங்டமோட சப்போர்ட்டை வாங்கலாம் அப்படின்ட்டு எர்த் கிங்கை பார்க்குறதுக்கு வந்து பாசிங்ஸே போகிறாங்க. ஆனால் பாசிங்ஸே போனால் அங்கே போனால் வந்துட்டு நம்ம அசூலா வந்துட்டு ட்ரிக் பண்ணி வந்து பாசிங்ஸே வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அதே டைம் வந்து நம்ம ஆங்கை வந்து கிட்டத்தட்ட வந்து கொன்னுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த சீசன் 2ல் கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா, மொத்த உலகமே என்ன நினைக்கிது அப்படின்னா, ஆங் வந்து மறுபடியும் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதே டைம் வந்துட்டு ஃபயர் பெண்டர்ஸ் வந்து நம்ம எர்த் கிங்டமோட கேபிட்டல் சிட்டியான பாசிங்ஸை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து சீசன் 2ஓட பேசிக் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் தான் நமக்கு வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் பண்ணி லைவ் ஆக்ஷன் சீசன் 2ல் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சீசன் 2ல் வந்துட்டு இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு 1-2 எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த சீசன் 2ல் வந்துட்டு நம்ம ஆங் வந்து நம்ம டாஃபை கண்டுபிடிச்சி நம்ம எர்த் பெண்டிங் கற்றுப்பாங்க. அதே டைமில் வந்துட்டு இந்த சீசன் 2லேயே வந்துட்டு நம்ம ஆங் வந்து வாட்டர் பெண்டிங்குமே கற்றுக்க போகிறாரு. அதாவது இந்த சீசன் 2லேயே வந்துட்டு நம்ம ஆங் வந்து 2 பெண்டிங் வந்து கற்றுக்க போகிறாரு, வாட்டர் பெண்டிங் அண்ட் எர்த் பெண்டிங். ஆனால் நியாயப்படி சட்டப்படி பார்த்தா நம்ம ஆங் வந்து ஃபஸ்ட்டு சீசன்லேயே வந்து வாட்டர் பெண்டிங் கற்றுக்கிற மாதிரி காமிச்சிருக்கணும். ஆனால் அந்த சீசன் 1ல் வந்து பண்ணலை. ஸோ அதனால் சீசன் 2ல் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால தான் இந்த சீசனில் வந்து நம்ம ஆங் வந்து 2 பெண்டிங் கற்றுக்க போகிறோம், வாட்டர் அண்ட் எர்த்து. அடுத்து இதுலேயுமே அசூலா வந்துட்டு பாசிங்ஸை வந்து டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுவும் வந்து நடந்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஜூக்கோ வந்து நம்ம அங்கிள் ஐரோவை விட்டுட்டு நம்ம அசூலா கூட ஜாயின் பண்ணுற அந்த ஒரு விஷயம். ஸோ இதுவுமே வந்து நடக்குமா அப்படிங்கிறது ஆனால் எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நம்ம சீசன் 1லேயே வந்து நம்ம பார்த்துருப்போம், நம்ம அந்த அசூலா அதுக்கப்புறம் ஜூக்கோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நமக்கு லைவ் ஆக்ஷனில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் வந்து கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. ஸோ அதே தான் வந்துட்டு சீசன் 2லேயே வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஆனால் வந்துட்டு இது வந்து கன்ஃபார்ம் வந்து நடந்து தான் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த ஜூக்கோ கேரக்டருக்கான ஆர்க்கு வந்து சூப்பராக வந்து அமையும். ஏன்னா ஒரிஜினல் சீரிஸ்லேயே எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஜூக்கோ வந்துட்டு நம்ம அங்கிள் ஐரோவை விட்டுட்டு நம்ம அசூலா கூட போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீசன் 3ல் வந்து அந்த விஷயம் வந்து தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் ஒரு அங்கிள் ஐரோவை தேடி வரும்போது அந்த சீன் பார்க்க வந்து சூப்பராக இருக்கும். அந்த கேரக்டருக்கான ஆர்க்கு வந்து சூப்பராக வந்து டெவலப் ஆகிருக்கும். ஸோ அதே விஷயத்த இதுலேயும் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த விஷயத்த வந்து காமிச்சு தான் ஆகணும். ஸோ இதையே வந்து அவங்க அவாய்ட் பண்ண முடியாது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அடுத்து இவங்க சீசன் 2ல் இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிற இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹாமா வந்து சீசன் 2லேயே வந்து காமிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் பியாண்டோ இவரையுமே வந்து சீசன் 2லேயே வந்து காமிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர்னால பெருசாக பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க 2 பேர்த்த சீசன் 2ல் காமிக்கிறதுனால அந்த ஸ்டோரியில் வந்து ரொம்ப பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது மூலயமா தான் நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். அதெல்லாம் என்ன அப்படின்னா, கம்பஷன் மேன், சன் வாரியர்ஸ், பாய்லிங் ராக், இந்த விஷயங்கள் மூலயமா தான் வந்து ஸ்டோரிஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆக போகுது. ஸோ இது மூலயமா தான் வந்துட்டு அவங்க நிறைய விஷயங்களை மாற்றி எழுத போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இதில் வந்துட்டு நிறைய ஸ்டோரி கூட வந்து நமக்கு இடிக்கிற மாதிரி தெரியுது இந்த பாயிண்ட்ஸ் மூலயமா. ஏன் அப்படின்னா, நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சீசன் 3ல் காமிக்க வேண்டிய விஷயங்கள், ஆனால் சீசன் 2லேயே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நமக்கு சீசன் 2லேயே காமிக்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சீசன் 2ல் வந்து என்ன விஷயம் நடக்குமோ அதை வந்துட்டு பாதியிலே வந்து முடிச்சாகணும். அதாவது வந்துட்டு நம்ம அசூல வந்துட்டு இந்த சீசன் 2வோட பாதியிலே வந்துட்டு பாசிங் சேவை வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி காமிக்கணும். அப்படி காமிச்சாதான் வந்து மற்ற இவங்க சொல்கிற இந்த விஷயத்தெல்லாம் வந்து இந்த சீசன் 2ல் காமிக்கிறதுக்கு டைம் வந்து இருக்கும். அப்படி இல்லாமல் வழக்கம் போல் வந்து சீசன் 2வோட கடைசியில் தான் வந்துட்டு அசூலா வந்து பாசிங் சேவை வந்து கண்ட்ரோல் எடுக்க போகிறாங்க. இந்த விஷயம்லாம் வந்து கம்பஷன் மேன், சன் வாரியர்ஸ்லாம் வந்து இந்த சீசன் 2ல் நடுவில் நடக்க போகுது அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த ஸ்டோரியுமே வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த விஷயம் எல்லாமே வந்து சீசன் 2க்கு அப்புறம் நடக்க வேண்டிய விஷயங்கள். அதாவது அசூலா வந்துட்டு பாசிங் சேவை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் நடக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே காமிக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்த ஸ்டோரியும் அப்படின்னா ரைட் பண்ணி ஆகணும். இல்லை அதுக்கப்புறம் தான் காமிக்க போகிறாங்க அப்படின்னா இந்த அசூலா வந்து பாசிங் சேவை டேக் ஓவர் பண்ணுறது வந்து சீசன் 2வோட பாதியிலே வந்து நடந்தால் தான் வந்து மற்றதெல்லாம் இவங்க சொல்கிற விஷயம்லாம் நடக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஏன் இந்த விஷயங்கள்லாம் சீசன் 2வோட நடுவில் காமிச்சா வந்துட்டு இந்த ஸ்டோரியை ரீரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கம்பஷன் மேனை வந்துட்டு ஹையர் பண்ணதே வந்துட்டு நம்ம ஜூகோ தான் ஒரிஜினல் சீரீஸில். அவர் ஏன் ஹையர் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அவதார் வந்து உயிரோட தான் இருக்கான். ஸோ அவனை வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து கண்டுபிடிச்சி கொல்லணும் அப்படின்ட்டு நம்ம ஜூகோ வந்து ஹையர் பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த டைமில் வந்து இவங்க நடுவில் காமிக்கணும் அப்படின்னா இந்த டைமில் வந்து நம்ம ஜூகோக்கு வந்துட்டு கம்பஷன் மேனை ஹையர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவரே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து அவதாரை தேடிக்கிட்டு தான் இருக்காரு. எப்படி அவங்க மேபி வேணால் ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா இந்த சீசன் 2வை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எப்படி நம்ம ஜூக்கை வந்துட்டு பெருசாக ஆங்கை சேஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, நம்ம அசூலா தான் சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி வேணால் இவங்களுக்குள்ள இருக்கிற காம்படிஷன்னால் வேணால் அசூலாவுக்கு முன்னாடி நான் வந்து ஆங்கை கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் வேணால் நம்ம கம்பஷன் மேனை வந்து நம்ம ஜூக்கை வந்து ஹையர் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கம்பஷன் மேன் வந்து ஃபயர் நேஷனுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி இருக்கலாம். அதாவது ஃபயர் நேஷனில் யாராவது ஒருத்தர் வந்து நம்ம கம்பஷன் மேனை வந்து ஹையர் பண்ணி ஆங்கை பிடிக்கிறதுக்காக அமைச்சிருக்கலாம். அதாவது நம்ம ஃபயர் லார்டு ஓசாயை கூட அமைச்சிருக்கலாம், இல்லை அசூலா அவங்க அமைச்சிருக்கலாம். ஆனால் அசூலா அனுப்புறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஏன்னா அவங்க ஒரு ஈகோ பிடிச்ச ஒரு கேரக்டர், அவங்க வந்து ஆங்கை பிடிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. மேபி வேணால் நம்ம ஃபயர் லார்டு ஓசாயை கூட அமைச்சு வச்சிருக்கிற மாதிரி அந்த மாதிரி வேணால் ரீரைட் பண்ணி வேணால் காமிக்கலாம். இதுவும் இல்லை அப்படின்னா நம்ம கம்பஷன் மேனே அவரே கூட நினச்சிருக்கலாம், நம்ம இந்த மாதிரி ஆங்கை வந்து நம்ம பிடிச்சி ஃபயர் நேஷன் கிட்ட கொடுத்தா நமக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவரே கூட வந்து நம்ம தனியாக வந்து நம்ம ஆங்கை பிடிக்கலாம் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணுற மாதிரி வந்து ரீரைட் பண்ணி கூட காமிக்கலாம். ஸ்டோரி முக்கியமாக எங்கே இடிக்குது அப்படின்னா இந்த சன் வாரியர்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்லேயும் அதுக்கப்புறம் வந்து பாய்லிங் ராக் அப்படிங்கிற இந்த பாயிண்ட்லேயும் தான். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சன் வாரியர்ஸ் கிட்ட தான் போயிட்டு தான் நம்ம ஆங் வந்து ஃபயர் பெண்டிங்கான ட்ரூ மீனிங் புரிஞ்சுக்கிட்டு ஃபயர் பெண்டிங் கற்றுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் என்ன ப்ரோ இடிக்குது அப்படின்னா, நம்ம இந்த சீசனில் தான் வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும் நம்ம ஆங் வந்து எர்த் பெண்டிங் கற்றுக்க போகிறார், அதே டைம் வாட்டர் பெண்டிங்கும் இந்த சீசனில் தான் கற்றுக்க போகிறார். இந்த விஷயம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் தான். அப்படி இருக்கிறப்ப இதே சீசன்லேயே வந்துட்டு ஃபயர் பெண்டிங்கையும் கற்றுக்கிற மாதிரி காமிச்சாங்க அப்படின்னா அது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரே சீசன்லேயே மிச்சம் இருக்கிற 3 பெண்டிங்கையும் கற்றுக்கிட்டாரா அப்படிங்கிற டவுட் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. ஏன்னா இந்த ஆல்ரெடி வந்து இந்த 100 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு இந்த கதை வந்துட்டு ஒரு சில மாதங்கள் நடக்கிற டைம் பீரியட்குள்ளே நடக்கிற கதை தான் இந்த வந்து அவதார் தி லாஸ்ட் எர்பெண்டர். அப்படி இருக்கிறப்ப ஆல்ரெடி இந்த சீரீஸ் வந்து ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்துட்டு இதை காமிச்சாங்க அப்படின்னா நமக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகும், முந்தா நேற்று வந்து வாட்டர் பெண்டிங் கற்றுக்கிட்டாரு, நேற்று வந்து எர்த் பெண்டிங் கற்றுக்கிட்டாரு, இன்றைக்கி வந்து ஃபயர் பெண்டிங் கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த சீரீஸை பார்க்கும்போது. அதுலேயும் சன் வாரியர்ஸ், அதுக்கப்புறம் பாய்லிங் ராக், அதுக்கப்புறம் சவுத்தர்ன் ரைடர்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோட்ஸில் வந்து கதையை தாண்டி மெயினான பேக்ரவுண்டில் இருந்த மோட்டிவ் என்ன அப்படின்னா நம்ம ஜூக்கோக்கும் வந்துட்டு டீம் அவதாருக்கும் உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னா. ஏன்னா இப்போ எனிமையாக இருக்கிற ஒருத்தன் வந்து உங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆகிறான் அப்படின்னா அதுக்கான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்கான பாண்டிங்கை வந்து நீங்கள் கிரியேட் ஆகிற மாதிரி காமிக்கணும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சன் வாரியர்ஸ் அப்படிங்கிற எபிசோடில் வந்து நம்ம ஆங்குக்கும் ஜூக்கோக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பும் அதுக்கப்புறம்
அங்கே நம்பிக்கையும் வந்து கிரியேட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாய்லிங் ராக் அப்படிங்கிற எபிசோடில் வந்து நம்ம சுக்கிக்கும் சாக்காக்கும் வந்துட்டு நம்ம ஜூக்கோ மேலே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சவுத்தர்ன் ரைடர்ஸ் அப்படிங்கிற எபிசோடில் வந்து நம்ம கட்டாராக்க வந்துட்டு நம்ம ஜூக்கோ மேலே வந்துட்டு நம்பிக்கையும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பும் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ மெயினாக வந்து இந்த எபிசோட்ஸ் இருக்கிறதே வந்து நம்ம ஜூக்கோ கூட வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான். ஸோ அப்படி பார்த்தா இந்த எபிசோட்ஸ் எல்லாம் வந்து இந்த சன் வாரியர்ஸ் பாய்லிங் ராக் அப்படிங்கிற எபிசோட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஜூக்கோ வந்து கன்ஃபார்ம் வந்து டீம் அவதார் கூட இருக்கிற மாதிரி தான் காமிக்கணும். தனியாக வந்து நம்ம ஜூக்கோ இல்லாமல் நம்ம டீம் அவதாரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க அப்படின்னா நல்லாவே இருக்காது. சரி, அப்படி இல்லாமல் வந்துட்டு நம்ம டீம் அவதார் கூட வந்து நம்ம ஜூக்கோ ஜாயின் பண்ணிட்டாருன்னே வச்சுப்போம். அப்படி பார்த்தாலுமே வந்து இது ஒரு வந்து என்னமோ வந்து நெகட்டிவ் பாயிண்ட் மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படின்னா சீசன் 2லேயே வந்துட்டு நம்ம ஜூக்கோ வந்துட்டு அவர் பண்ண தப்பு எல்லாத்தையும் உணர்ந்துட்டு அவர் உடனே வந்துட்டு நம்ம டீம் அவதாரில் வந்துட்டு சீசன் 2லேயே வந்து ஜாயின் பண்ணிட்டாரா அப்படிங்கிற டவுட்டுமே வந்து வருது. அப்படி பார்த்தா இப்படி திரும்பினாலும் அடி, இப்படி திரும்பினாலும் அடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் இது அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சீசன் 2ல் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணி இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இதுதான். இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து அஃபிஷியல் அப்டேட் வந்து கிடையாது. இது வெறும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும்தான். இதெல்லாம் உண்மையாக நடக்குமா என்ன அப்படிங்கிறது அஃபிஷியல் அப்டேட் வந்தாலோ இல்லை சீசன் 2க்கான ட்ரெய்லர் வந்தால் தான் தெரியும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.